இந்த வீடு திட்டங்கள் வந்து உண்மையிலே 200 வருஷ காலம் இருந்த தோட்ட தொழிலாளிகளுக்கு, லயத்துல வாழ்ந்த தோட்ட தொழிலாளிகளுக்கு இன்னைக்கு நாங்க எல்லாம் வந்து அந்த லயத்துல வாழ்ந்தனால இன்னைக்கு அதெல்லாம் எங்களுக்கு ஒண்ணு பணம் பட்டம்லாம் எங்களுக்கு தேவை. எங்களுக்கு 7 பேஜ் நிறத்தை கூட தனி வீடு கட்டி கொடுறதுக்கு எங்களுக்கு அமைச்ச கூட சொல்லி நான் கேட்டனால இன்னைக்கு எனக்கு இந்த அமைச்சும் பாடசாலைகளை கட்டி கல்வி ரீதியாக முன்னேற்றம் அடைகிறதுக்கு கல்வி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு கல்வி அமைச்சு வாங்கிட்டு கொடுத்திருக்காரு. ஆகவே இந்த 2 அமைச்சு வந்து மலையத்துக்கு தேவையான அமைச்சு. ஆகவே இந்த 2 அமைச்சு மூலமா தான் நம்ம மலையை மாற்றம் வரும். தன்னுடைய கல்வியில முன்னேறினா மட்டும்தான் நம்ம மலையத்துல மாற்றம் வரும். அதே மாதிரி எங்களுக்கு ரைத்துல இருந்து தனி வீடு கட்டி போனாதான் மலையை மாற்றம் வரும். மேல பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு அழகான வீடு பாருங்க. முதல்ல கட்டி கொடுத்த விட நான் கட்டி கொடுத்த எப்படி எப்படின்னு பாருங்க. ஆகவே நீங்க எல்லாம் யாரும் பயப்படாதீங்க. உங்களுக்கு அடுத்த வருஷம் ஒவ்வொரு தோட்டத்துக்கும் நானும் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஒவ்வொரு தோட்டத்துக்கும் அபிவிருத்திகளை கொண்டு வரோம். இந்த ஜனவரியோட வீடுகளை கொண்டு வரோம். தோட்டத்தோட லயத்துக்களை தற்காலிகமான தகராறு மாற்றாரோம், டெம்பர் சீட்டுக்கு தகர்ந்தாரோம். இந்த மாதிரி பல வேலை திட்டம் வச்சிருக்கீங்க. யாரும் பயப்படாங்க. நீங்க இந்த அரசாங்கம் என்ன சொன்னாலும் நமக்கு நல்லது செய்யுது. நமக்கு 7 பேஜ் காணியை கொடுத்து பெருந்தொகையான நிதி உதவி கொடுத்திருக்கு. அடுத்த வருஷம் 10,000 மில்லியன் வீடு கட்ட தராங்க. 10,000 மில்லியன் இந்திய அரசாங்கம் 4,000 வீடு. அப்ப கிட்டத்தட்ட அடுத்த வருஷத்துல எங்களுக்கு 14,000 வீடு கட்டி முடிச்சோம்னாவே அது பெரிய சாதனம். அதுக்கு 2020ஆம் ஆண்டு 25,000 வீடுகளை முடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் காசுகள் ஒதுக்கி இருக்கு. ஆகவே நீங்க ஒத்துமையா இருந்தீங்க சொன்னா கட்டாயமாக நம்மகிட்ட 2020ஆம் ஆண்டு நம்ம இலக்கு அடைஞ்சிக்கலாம். அதே மாதிரி கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெருந்தொகையான பணத்தை ஒதுக்கியிருக்காரு. பாடசாலை இருக்கு. அதுல காணி கொடுக்கறதுக்கு கம்பெனிக்காரனும் பிளான்டேஷன் மினிஸ்டர் கொஞ்சம் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. நானும் கௌரவ அமைச்சரும் நவீன்தாஸ் பேசி அது உடனடியே தாரதை ஒப்படைத்திருக்காரு. நான் நினைக்கிற மாதிரி 2014 வரவு செலவு திட்டத்தில் முழுக்க இந்த பாடசாலை கட்டிப்பிடிக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம். கட்டாயமா இருக்கு. ஒரு ஸ்கூலுக்கு 2 ஏக்கர் காணியை வாங்கி கட்டி கொடுப்போம். அதனால நீங்க யாரும் பயப்படாதீங்க. 2020ஆம் ஆண்டுல மலையத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கு நானும் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களும் மனோகரஸ் அவர்களும் நாங்க இருக்கிறோம். ஆகவே 2020ஆம் ஆண்டுல நீங்க 25,000 பேர் தனி வீட்டை வருவீங்கன்னு கூறிக்கொண்டு விடைபெற வேண்டிய